ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் கிளாக்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் நோட் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா டைம் கொடுத்துட்டு அந்த 2 ஹேண்டுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 × ஹார் மைனஸ் 7/2 × மினிட். இல்லைனா நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொடுத்துருக்கிற டைம்லேருந்து மினிட் எடுத்து 11/2 கூட மல்டிப்ளை பண்ணணும், ஹார் எடுத்து 30 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஏன் மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு அவாய்ட் நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூஸ் வந்ததுன்னா மாடுலஸ் என்ன பண்ணும், அதை பாசிட்டிவாக மாற்றிடும் இல்லையா? ஸோ தென் அந்த ஆன்சரை நம்ம டிகிரி போட்டு எழுதிக்க வேண்டியதான். அந்த ஆன்சர் தான் ஆங்கிள் பிட்வீன் த ஹார் ஹேண்ட் அண்டு மினிட் ஹேண்டு. நெக்ஸ்ட்டு ஒரு டைமிங் கொடுத்துருவாங்க. அந்த டைமிங்கோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்னு 2 இருக்குது. அதில் மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன டைமிங் அவங்க கொடுத்தாலும் சரி, அதை நீங்கள் 11:60 ஹார்லேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வாட்டர் ஒரு டைமிங்கை கொடுத்துட்டு இதோட வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மினிட்டை நல்லா நோட் பண்ணுங்கள். மினிட் 30 விட கம்மியாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் ஃப்ரம் 18:30 ஹார்ஸ். ஓகேவா? 18:30 ஹார்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். எப்போது மினிட் 29, 28, 7:20, 7:05, 6:05 அந்த மாதிரி 30 விட மினிட் கம்மியாக இருந்தால் இந்த ஃபார்முலா 18:30 ஹார்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணும். ஒருவேளை மினிட் 30 விட அதிகமாகிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 31லேருந்து 59க்குள்ளே எந்த மினிட் வந்தாலும் சரி, அப்போ நீங்கள் அந்த டைமிங்கை 17:90 ஹார்ஸ்லேருந்து தான் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஷார்ட்கட். அடுத்தது மூமெண்ட் ஆஃப் ஹார் ஹேண்ட் பார்த்துக்கலாம். 1 மணி நேரத்தில் ஹார் ஹேண்ட் இருக்குல்ல, சின்ன முள், 1 மணி நேரத்தில் அது எவ்வளோ டிகிரியை க்ராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியை. இதுவே 1 நிமிஷத்தில் எவ்வளோ ஆங்கிள் அது க்ராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி. இப்போ மூமெண்ட் ஆஃப் மினிட் ஹேண்ட் பார்த்துடலாமா? அடுத்து மூமெண்ட் ஆஃப் மினிட் ஹேண்டு. இப்போ மினிட் ஹேண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய முள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மினிட்டில் அது மூவ் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் 6 டிகிரி. எப்படி இந்த 6 டிகிரி வந்துச்சுன்னா 1 ஹாரில் பெரிய முள் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனே நமக்கு கொடுத்துரும். அப்போ 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 1 கம்ப்ளீட் ஆங்கிள். அப்போ கம்ப்ளீட் ஆங்கிள்னால் 360 டிகிரி இல்லையா? அப்போ அந்த 360 டிகிரியை 60 மினிட்டால் டிவைட் பண்ணும்போது கிடச்சது தான் இந்த 6 டிகிரி. எஸ், இப்போ சில எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட். இப்போ டைம் என்ன ஷோ பண்ணுதுன்னா 3:40 ஷோ பண்ணுது. இப்போ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹார் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 × ஹார் மைனஸ் 11/2 × மினிட். இந்த ஒரு ஃபார்மில் வச்சு இது ஃபுல் சம்மே சால்வ் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு 30 × ஹார் இஸ் 3 மைனஸ் 11/2 × 40. ஏன் மாடுலஸ் போடுறோன்னா ஃபைனலாக நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்தால் அந்த நெகட்டிவ் மாடுலஸ்லேருந்து போட்டு எடுக்கும்போது பாசிட்டிவ் ஆகிடும் இல்லையா? அதனால தான். அண்ட் 30 × 3 90 மைனஸ் இது கேன்சல் பண்ணிடலாம். 20 × 11 220. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 113 கிடைக்கும். மாடுலஸ்குள்ளே பிக் நம்பர் சைன் மைனஸ். இப்போது மாடுலஸ் என்ன பண்ணும், மைனஸை பாசிட்டிவ் ஆகிடும். இட் இஸ் 130 டிகிரி. நமக்கு கிளாக் 3:40 அப்படின்னு ஷோ பண்ணும்போது அந்த 2 மினிட் அண்ட் செகண்ட் ஹேண்ட் 2 ஹேண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 130 டிகிரி. இப்போ செகண்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். தீட்டா ஈக்குவல் டு 30 × ஹார். ஹார் இஸ் 9 மைனஸ் 11/2 × 20. 30 × 9 இஸ் 270 மைனஸ் இது கேன்சல் பண்ணிடலாம் 10. 11 × 10 110. இப்போ 270லேருந்து 110 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இட் வில் பி 160. ஸோ பாசிட்டிவ் நம்பர் தான், மாடுலஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் டிகிரி போட மறந்துடாதீங்க. 160 டிகிரி தான் கரெக்ட் ஆன்சர். when the clock shows 9:20 then the angle between the hands is 160 degree. அடுத்தது தேர்ட் சம். 3 hour 35 minutes. ஓகே, theta equal to modulus of 30 × 3 minus 11/2 × 35. 30 × 3 is 90. 30 × 3 is 90 மைனஸ் இது கேன்சல் பண்ணிடலாம். இல்லை நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டு கூட 2 டிவைட் பண்ணலாம். ஸோ 17.5. 17.5 × 11 is 192.5. இப்போது இதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். பிக் நம்பர் சைன் மைனஸ். ஸோ இதுலேருந்து 90 மைனஸ் பண்ணோன்னா இட் இஸ் 102.5 அப்படின்னு வரும். ஸோ நெகட்டிவை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 102.5 டிகிரி. இதுதான் when the clock shows 3 hours 35 minutes.
இப்போ உங்களுக்கான கொஷின், வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் அட் 7:15? இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மிரர் இமேஜ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். வாட் வில் பி த மிரர் இமேஜ் ஆஃப் த கிளாக் ஷோயிங் 9:25? ஒரு கிளாக் 9:25 ஷோ பண்ணுது. அப்போது மிரரில் பார்க்கும்போது அது என்ன டைம் நமக்கு ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னது தான், இந்த வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லிட்டேன். மிரர் இமேஜ் ஆஃப் அ கிளாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன டைமிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் 11 ஹார்ஸ் 60 மினிட்ஸ் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ 9:25 நான் இந்த டைமிங்லேருந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா 35 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? 60 - 25 35. 11 - 9 will be 2. இந்த மிரர் இமேஜில் நமக்கு தெரிகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 hours 35 minutes. அப்போது மிரர் இமேஜ் ஒரு கிளாக் 9:25 ஷோ பண்ணுதுன்னா அதோட மிரர் இமேஜ் டைமிங் என்னவாக இருக்குன்னா 2:35. இப்போ 5 o'clock ஷோ பண்ணுச்சுன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதையும் 11:60லேருந்தே மைனஸ் பண்ணணும். 60 - 0 60. 11 - 5 will be 6. இப்போ இங்கே 60 minutes இருக்குது. 60 minutes is equal to 1 hour இல்லையா? அந்த 1 hour இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 7. 5 மணி ஆகும்போது மிரர் இமேஜில் நமக்கு என்ன டைமிங் ஷோ பண்ணோன்னா இட் இஸ் 7 o'clock. ஓகே, இதே மாதிரி 10:15க்கு என்ன டைமிங் வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாமா? அதே 11 hours 60 minutesலேருந்து 10:15 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 60 - 15 is 45. 11 - 10 is 145. So when the clock shows 10:15, then the mirror image of the clock showing 145 minutes. Okay, 1 hour 45 minutes. So உங்களுக்கான question, do it yourself. What will be the mirror image of clock showing 11:50? clock 11:15 இப்போ ஷோ பண்ணுது. இதோட மிரர் இமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் இமேஜ் ஒரு கிளாக்கில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் இமேஜ் ஆஃப் அ கிளாக். ஒரு டைமிங் சொல்லிடுவாங்க. அந்த டைமிங்கோட வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாட் வில் பி த வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிளாக் ஷோயிங் 6:20? இப்போ டைம் 6:20 ஆகுது. இது அப்படியே வாட்டர் இமேஜில் பார்க்கும்போது டைம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் 2 ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு மினிட் பாருங்கள். மினிட் 30 விட கம்மியாக இருந்தால் யூ ஷுட் சப்ராக்ட் இட் ஃப்ரம் 18 hours 30 minutes. ஓகேவா? இப்போது 20 minutesன்றது 30 minute விட கம்மி. அதனால் நான் இந்த டைமிங்லேருந்து 6:20 மைனஸ் பண்ணால் எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ 18:30 - 6:20 இட் இஸ் 12:10. இப்போ டைமிங் 6:20 காட்டுச்சுன்னா இதுவே வாட்டர் இமேஜாக பார்க்கும்போது டைமிங் 12:10ன்னு காட்டும். இப்போ அடுத்த சம் பாருங்கள். 4:45. இப்போ வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 45ன்றது 30 மினிட்ஸை விட அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போது நாம் இதை 17 hours 90 minutesலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போது 4:45 இந்த டைமிங்கை சப்ராக்ட் பண்ணோன்னா 90 - 45 45. 17 - 4 13. இப்போது இந்த டைமிங் ஆப்ஷனில் இல்லைன்னா இது வந்து 24 hour clock டைமிங். இந்த டைமிங் 12 hours டைமிங்காக மாற்றும்போது ஏஎம்பிஎம்மில் மாற்றும்போது 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் 13, அதாவது 12க்கு அப்புறம் 1 hour வரும் இல்லையா? ஸோ இந்த டைமிங் ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இட் இஸ் ஈக்குவல் டு 145. இந்த டைமிங்கும் சேம் தான். ஸோ கிளாக் சம்மில் வாட்டர் இமேஜ் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மினிட் 30 விட கம்மியாக இருந்தால் யூ ஷுட் சப்ராக்ட் இட் ஃப்ரம் 18 hours 30 minutes. இதுவே மினிட் 30 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் 17 hours 90 minutesலேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். நான் இது உங்களுக்கான சம். டூ இட் யுவர் செல்ஃப். வாட் வில் பி த வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிளாக் ஷோயிங் 110 and 9:55? 2 டைப்லையுமே உங்களுக்கு டைமிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்றில் 30 விட கம்மியாக இருக்கும், இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா 30 விட அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.